भाई खाली को उनके यारा भाई घर बच्चे टूटे मलार गुड़ी टूटे काटला पिंचिता मना सही भाई बेला सिगरांग वाद्यार वेंटिगरारा நீ அம்மா பாக்குற குடி என்ன சொல்வாங்க சின்ன பொண்ணு பார்த்து குண்டு வரதுன்னுவாங்க பெரிய பொண்ணு பார்த்தா சப்பாத்தி சீரும் சிறப்போடு ஆட்சி புரிகிறார். இலக்கோ 2 செல்வங்கள் பிறந்திருக்கிறது. தக்க பிரவர்த்தனையும் தரத்திருக்கிறார்கள். பாடசாலைக்கு செல்ல வேண்டும். அன்புமனை விடுவதை மகளின் உள்ளத்திலே அழகான தெய்வத்தை திருமணம் 2 செல்வங்கள் பாடசாலை சென்று வெளிநாடு போய் படிச்சுங்க அங்கதே தாய் தந்தி சந்திக்கிறீங்க நல்லா அங்க இருக்கிற பசங்க கேள்வி செய்ய மாட்டாங்க ஏமா இங்க பாருங்க ஆரம்ப பள்ளி போனா தான் நாகரிக தெரியும் ஊர் உலகத்துல அதுக்காக நீங்க ஒண்ணே கிளாஸ் போக சொல்றீங்களா ஆமாடி ஏன் ஊர் உலகத்துல உலகம் சொல்லட்டு
மனசு திறந்து காட்டுக்கிட்டே பள்ளிக்கு ஆரம்ப பள்ளி குழந்தைங்க சேர்க்க போறேன் அதனாலங்க நாகரிகன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இங்கிலீஷ் எவ்வளவு காலமா வெளிநாடு போய் படிச்சாலும் அது தெரியாது. அதனாலதான் ஆரம்ப பள்ளியில உங்க இருவரும் சேர்க்க போறேன். கிராமத்துல பள்ளிக்கூட வாத்தியார் இருக்கேன். வாத்தியார் நானே பள்ளிக்கூடம் வந்தாச்சு. 9 மணி ஆச்சு. வர வேண்டிய மாணவர் இன்னும் யாரும் வரலையே. அந்த மறிகுடுந்து தவறு தான் சரியில்லை. வரட்டு பார்க்கலாம். அப்பா உனக்கு ஏமா அந்த சிரமம்? வணக்கத்தை வாத்தியார் கேட்டுதான் வைக்கணுமா? நல்ல வகையை காட்டு. என்ன எனக்கு லீவ் வேணும். லீவா எதுக்கு? ஐயோ எப்ப செத்தாங்க? 4 வருஷத்துக்கு முன்ன. ஏய் அப்ப செத்துக்குது இப்ப லீவ் கேக்குறேன். சார் அவங்க சட்டத்துக்கு லீவ் பண்ணலனால நீங்க லீவ் வேணும் சார். ஆமா லீவ் எடுத்து ரொம்ப ஒழுக்கமான பழக்கம் லீவ் எடுக்கறியா? சார் கீரை கொம்பு சார் முதுகு பஞ்சர் ஆயிடும் சார். சார் என்ன கூட லீவ் வேணும் சார். எதுக்கு? எனக்கு நாளைக்கு மொட்டை வச்சு காது குத்துறாங்க. ஓ நல்ல விஷயம் தானே. எங்க குத்துறாங்கம்மா? காது இல்ல. ஏய் அட எந்த இடத்துல குத்துறாங்க? காது இல்ல. எங்கடா குத்துறாங்க? காது இல்ல. ஏய் எங்கடா மொட்டை அடிக்குறாங்க? காது இல்ல. ஐயோ எல்லாரும் லூஸ் ஆயிடுவாங்க சார். ஏய் அது தெரியாதா? சார் அந்த காது குத்து விசேஷத்தை உங்க கோவில்ல செய்யறாங்களா? கோயில்ல. உங்க வீட்டுல செய்யலாம் குலதெய்வ கோவில்ல செய்யலாம். குலதெய்வ கோயில்ல. எந்த கோவில்? அது மாரியாத்தா. ஊத்து காட்டு எல்லையம் பண்றான். சார் இன்னொரு விஷயம் என்ன? நான் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன். அதனால நாளைக்கு எனக்கு முடி வெட்டுறது சார். எருமாடு முடி வெட்டுறாங்க நாளைக்கு எனக்கு. இருமுடி கட்டுதல். அதுதான் நாளைக்கு கட்டுறாங்க. இருமுடி வெட்டுறாங்களா? அதனால நீ லீவ் கொஞ்சம் கொடுக்கலாம். கோயிலுக்கு வந்துடுறேன். கொஞ்சம் இல்ல நிறைய பேர் ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா சரியா? அவங்க சாமி விட எங்க சாமி தான் சக்தி வாய்ந்த சாமி சார். என்ன சாமி? படவேட்டா. படவேட்டு ரேணுகா மாட்டா. இப்ப மாத்திட்டாங்களா? நீதான் மாத்திட்ட. சரி சார். சார் நீங்க சோறு போடுவீங்களா சார்? தீனி மாடு. பள்ளிக்கூடமே இப்பதான் வந்திருக்க வரும்போது சாப்பாடு கேட்பாங்களா? தண்டை கரம்புக்குனால தட்டக்காய் ஏத்தாரம் ஒரு நாளைக்கு பார்த்து போட்டு ஆயிடுங்க. ஏய் சாப்பிடுறது தட்டு கொண்டு வரணும். தாமல் தட்டு கொண்டு வந்து தீபாவளி செய்யற. எங்க ஆத்தகாரி தட்டுக்காய் உள்ள தாவல் தட்டு குடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா கொடுப்பா. வேறடா உங்க கிளாஸ்ல. கிளாஸ்க்கு மாறிட்டு நானா சொல்லி காமிக்கலாம். வந்தவனா அவன் எத்தல உட்கார்ந்து கிடையாது. சார் முன்னாடி வரையில தொச்சு வைக்கிறது இல்ல சார். சார் சம்பளம் வாங்குறேன் பெருக்குனா என்ன? போன வாரம் நல்லா இருந்த மொட்டையை போட்டாச்சாமா. ஓய் நம்ம யார் தெரிஞ்ச கோபால்ரா? கோபால் அதே நாளையா? சரியில்லை தெரியுமா? ஒண்ணுமே சரியில்லை சார். மொத்தம் அவுத்து சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? எங்க ஆத்தாக்காரி சரியா வைக்காத விட்டா. ஆமா சார் தெரியல சார். பட்னி இல்ல அப்பா அவுத்துக்கு சார். ஏன் கொடுக்கும்போது ஒழுங்காவே கொடுத்தேன். கவர்மெண்ட் துணியா அந்த லட்சத்துல நாயா வந்தேன். இருக்கும் ஒழுங்கா தச்சு போட்டு வரணும். என்ன செய்யுது தெரிய மாட்டேன். என்ன சார்? ஒரு காலையை விட்டு எடுத்து பண்ணி சார் கூட்டு கட்டு 2 கால் போட்டு தவுச்சு தூக்குறேன் பட்டு அவுத்துக்கு போச்சு சார்.
ஏய் அதெல்லாம் விடு. என்ன சார்? ஸ்கூல் லீடர் நீதானே? நான் சார். நீ எப்படி செய்யலாமா? என்ன சார்? ஏன் நேரம் கொடுத்து வர? சார் நான் காலையிலே பையாத்தின்னு கிளம்பிட்டேன் சார். எங்க அம்மா நடு போட்டாங்க சார். சரி. குழந்தை என்கிட்ட குத்துட்டு போட்டாங்க சார். குழந்தை நான் தூக்கிட்டு வரேன் சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்திருந்தேன் சார். குழந்தை ஆயிடுச்சு சார். குழந்தை தூக்கணும் சார். எங்க அம்மா போனோம் சார். எங்க அம்மா நடு எடுத்தாங்க சார். எங்க அம்மா கூப்பிட்டு சார். எங்க அம்மா வந்தாங்க சார். எங்க அம்மா குழந்தை கூப்பிட்டு சார். எங்க அம்மா ரெண்டு உட்காந்து பார்த்துட்டாங்க சார். நான் எந்த நின்று பார்த்துட்டேன் சார். குழந்தை எடுத்து ஏழை போறான்னு சொன்னாங்க சார். குழந்தை தூக்கா சார். யானையில் போட்டு சார். பையத்தின் வெளியே வந்து சார். எருமாடு கட்டி சார். ஓடி போய் குழப்பாண்டு சார். குட்டாது கட்டு சார். வெட்டி குடி போட்டு சார். பையத்தின் வந்து நிற்கிறேன் சார். எத்தனை சார்? ஒரு வார்த்தை கேட்ட எத்தனை காரணங்கள் சார்? சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஏன் சாகுரி பட்டா பாருல சட்டி அடிக்கிறது சார். கொடுத்தா நான் போய் பால் அடிக்க சேர்த்துக்கிறேன். அங்க சேர்த்து ஆயம்மா விட்டு விடுறாங்க. ஆமா ஆய விட்டு விடுறாங்க. அவங்க பொட்டை வெடி விட்டு விடுறாங்க. வேறங்க சார்? அவிச்சு உரிச்சு கொடுப்பாங்கடா. ஆயவே உருத்து இல்லையா? இல்ல ஆயா மட்டும் இந்த வச்சிருந்தா ஆயம் வாய் போட்டு வந்து அச்சா எய் சாப்பிட்டாலும் உனக்கு வராது கம்மிடுறா சார். உட்காந்துமா சார். உட்காரு. சரி சார். அம்மா சேர் நத்துற நோ ஏன்டா சேர் நவுத்துவா? இல்ல மச்சான் அவன் நோத்திட்டா நீ உட்காருவா. எனக்கு வேற கபி ஆகுது. யோ இன்னாடி அம்மா மாட கும்பிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துல மாய காட்ட போதுடா. மச்சா உசாரா உட்காரு. இன்னவா நடக்க போத்துறா. நான் ரொம்ப போய் டேய் 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 என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு தெரியலையே? ஏய் என்ன சொல்லிட்டேடா. சார் இது வந்து சார். எதுக்கு? எதுக்கு வந்து சார்? பாதகனே பள்ளிக்கூடம் இப்பதானே வந்தேன். சார் நானே இப்பதான் வந்தேன். அது இப்பதான் வந்து சார். வரும் சார் ரொம்ப சீரியஸா இருக்கானே. ஏய் ஃபர்ஸ்ட் பீரியட் அண்ண முடியாது. சார் பள்ளிக்கூடம் நான் சேர்த்து விடுறோம். ஒரு ஆள் உட்கார முடியாது. ஆயமா வச்சு கழுவி தட்டானோ. கண்டு வேற உட்கார். டேய் டேய் நீ என்ன வேலை வச்சுக்கிற? காரம் துணுமுடி ஒண்ணு முடியல சார். உடம்பால தின்னுங்குது சார். சொட்டு சொட்டா வருது சார். நேற்று வெட்டி கூட கட்டவரில் கட்டி பார்த்தேன் சார். அப்போ ஒண்ணு முடியல சார். கட்டவரி வெட்டி கூட கட்டி பாத்தியா? சார் கட்டவரில் வெட்டல சார். வெக்கி போறது கட்டவரில் கட்டி பார்த்தேன் சார். அதான் போச்சுக்குள்ள வெக்கி கட்டுவாரா கட்டலையா? வெட்டி போறது கட்டலாமா? சார் ஒண்ணும் முடியல சார். சார் ஊரின் வந்து சார். யூரின் வருதா? ஹவுஸ் நெஞ்சு போச்சு சார். உன்னை சொல்லி தப்புலமா? இது வரைக்கும் இவனை போல கிடைக்கல. எல்லாம் உன்னால வருது. சார் நான் சார். ஆமா ஸ்கூல் லீடர் நீ ஏமாத்தி போய் வெளியே போய் சுத்திட்டு இருக்க. கூட போய் வெளியே போய் சுத்தலாம் நினைக்கிறேன். என் பேரெல்லாம் கெடுக்கிறா. ஏய் கிளாஸ்க்கு மானிட்டு நானே இதுக்கு அடிக்கிறேன். என்னடா இந்த டேங்க் வச்சுட்டு வேற டேங்க் மாத்திர உட்காரா. எனக்கு கேட்காது யாரும் வெளியே போகிறா. சாமான் தட்டையில வெட்டுவேன். யாரா போட உனக்கு தான் வீடு வர. சும்மா போட்டு மானேறி அடிச்சுக்கிறேன். சரி ஏய் எல்லாம் வந்தாச்சுல? சார் அட்ரஸ் எடுக்கலாமா? சார் ஓய் அந்த கை வந்துட்டல சோறாங்க. நீடா சீர் வந்து ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வர மாட்டேன். ஏய் லிங்கி கட்டி இப்பதான் உள்ள போகுதுடா. ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து சோறாக்கி போட மாட்டேன். குமிரி போறீ உள்ள வர தெடகடி அடிக்கிறேன். பாவாடை கட்டினா லிங்கி கட்டி ஓடி இருக்கிற கஞ்சி கஞ்சி ஊத்திக்கிறான். சம்பளம் மாயம் உனக்கு ஆயாவே கற்பி. நான் அவளுக்கு சாப்பாடு பண்ணி வச்சுக்கிறான். டெய்லி நான் கீரை வந்தா கஞ்சி ஊத்திக்கிறான். சம்பளம் கீரை உணவு தானே உடம்புக்கு நல்லது. கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்களா? நான் கூட கேட்கறேன். நாளைக்கு கூட சோறு போட மாட்டேங்குது சார். ஒன்னு அப்படி செய்யலாமா? என்ன செய்யலாம்? அத்து பருப்பு பங்கிட்டு கொடுத்துருங்க. நான் வீட்டு எடுத்து போய் ஆடுறேன். கரும்பட்டு பங்கிட்டு கரும்பட்டு தெரியுங்களா? படிப்புல கண்ணா இருக்கு, டீச்சர் கண்ணா இருக்காது. சரி அமைதியா இருங்க. சரி சார். அட்ரஸ் எடுக்கலாம்ல? சார் மறிகுடந்து ஏய் வந்துள்ளேன் சார். வந்துள்ளேன் சார். தமிழ் தெரியாத உங்களுக்கு? யாருக்கு தெரியும் தமிழ்? என்னவோ தெரியும். உங்களுக்கு நானே தெரியும். சும்மா அனாவசியமா மேல கை வைக்கிற வேலை செய்யாத. பள்ளிக்கூடம் விட்டு நம்ம தெரிஞ்சா போனோம். ஆமா ரோடு போறதுக்கு தள்ளி கல்லி எத்தாந்து கொண்டு வச்சுக்கிறாங்க. ஒரு ஊரியா பாருங்க. ஏய் செய்தாலும் செய்வடா நீ. எங்க அம்மா பேர் கேட்டாங்க. தெரியுமா? ஆளு தெரியுமா? என்ன பேரு? அவன்டோ காவேரி. பா எங்க அம்மா போட்ட சாப்பிட்டுக்கிறியா? அது முன்னே எங்க அம்மா போட்ட பெச்சு வச்சாந்திரா. போண்டா சுருங்கி போச்சு. எண்ணெய் வேலை அதிகமாகி போச்சு. உமால தள்ளிக்கிட்டு போட்டாரு. போண்டா சாப்பிட ஆசை ஆகுதா? எனக்கு கூட ஆசை ஆகுது. நீ உட்காரா கருமிங்க போயா. யார் சார் லூச்சு வேறு பேசுறேன். பிடி மாஸ்டர்ரா. பிடி மாஸ்டர் பாவாடை கட்டிக்கிறாங்க. நைட் அண்ணா நைட் போட்டு வர்றாங்க. அப்பா ஒரு பிடி மாஸ்டர் இல்ல, நைட்டி மாஸ்டர். ஏய் அமைதியா இருங்க. தவனம் ஏய் பிரசன்ட் சார். மல்லிகா
மல்லிகா மாடு ஓட்டி விட்டா சார். சரவணன் அவங்க கருமாட்டாங்களா, கருப்பு கட்ட தூக்கி போடுறான். சுபாஷினி சார் சுபாஷினி வயசு வந்துட்டா சார். எப்படா இது நீ மச்சான் உனக்கு தெரியாதா? அவன் மாமங்காரில கோபாலியா அவன் தென்னங்கிட்டு மாங்கத்தெல்லாம் வச்சு போனா. இன்னும் கேட்டா சுபாஷினி வயசுக்கு வந்துட்டா. புட்டு குத்தாங்க வாய். இங்க கட்சியில ரோடு வச்சுக்கிட்டாங்க. கவனிடா ராஜா நானே கடுப்புல வந்துட்டேன். வருகிறது சார் எப்படிமா இதெல்லாம்? என்ன சார்? உங்க ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியுது. எப்படி இதெல்லாம்? சார் எனக்கு கிளாஸ்க்கு மானிட்டர் இல்ல. காலையில எழுந்து ஊரை ஒரு சுத்திக்கினே அடடே. 10 ரூபாய் என்ன பண்றாங்க பாத்துக்கினே அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு வருவோம். நல்ல பிள்ளை வாங்குற பாருங்க. வாத்தியார் வீட்டுல வாத்தியார் தம்மாக்கு வாத்தியாருக்கு சண்டை பழுக்குது. அந்த பாவத்துல நம்மள போட்டு நவுத்துறாரு. ஆமா காலையில இருந்து படிக்கணும் இல்ல ஊரை சுத்துறாரா ஊரை. வாய் காலையில எழுந்துக்குமே ஏய். பத்துக்கணுமா? காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்கணும்டா. 5 மணிக்கா எழுந்துக்கணுமா சார்? ஆமா 4:55 எழுப்பி விட்டுருக்கீங்களா? இது அதையும் நானே செய்யறேன். ஏன் சம்பளம் வாங்குறீங்க? எழுப்பி விடா. ஏய் காலையில எழுந்து படிச்சா உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும்டா. ஆமா 32 GB பணம். ஏய் ஞாபக சக்தி அதிகமாகும், படிப்பது மனசுல தங்கும். சரியா? ரைட் சார். சரி நேத்து வீட்டு பாடம் கொடுத்த படிச்சே இல்லையா? சார் மனப்பாடம் பட்டு சார் ராத்திரிக்குள்ள எங்க அக்கா பக்கத்துல 10 கிலோ பாடம் ஏத்துனேன். யார் ராஜா அங்க படிச்சத பாடம் ஏறுதா? சார் எங்க ஊரு சின்ன ஊர் சார். எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க. சின்ன மேல பாய் போட்டாங்கன்னா நானும் எங்க அக்கால பத்துவோம். உங்க அக்கா தான் சொல்லி கொடுத்திருக்கா. ஆமா சார். சொல்லு பார்க்கலாம். ஊத்தி ஊத்தி கம்பி கட்டி ஊட்டா பிச்சு கட்டி காசுக்கு ரெண்டு கட்டி கையில கைங்கடா தோலை உரிங்கடா தொடையில ஏத்தடா ஏத்தடா நீ ஏத்தடா. ஏத்தர் ராஸ்கல். என்ன சொல்லி கொடுத்த? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய இரும்பு. அறம் எதனால் செய்யப்படுகிறது? இரும்பினால் செய்யப்படுகிறது. ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். எப்படா? ஆமா அந்த அறத்தை கொண்டு வரணும். பல்லு அரைக்கணும். சீனி மாடு சார் என் பண்ணு மேலே புரியாது சார். ஏய் அறம் என்றால் தர்மம் என்று ஒரு பொருள். தர்மமா சார்? தர்மம் செய்ய ஆசைப்படு. இருந்தா பண்ண மாட்டோமா? நாங்களே தான் வேலை எடுத்து சுத்திக்கிறோம். ஏய் நீ தர்மம் செய்ய நினைச்சாலே கடவுள் நிறைய கொடுப்பாரா? சார் வரும்போது பண்றேன் சார். நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கையாக அமையும். ரைட் சார். உனக்கு என்ன சொல்லி கொடுத்த? ஆறுவது சினம். 6 சோறு, மீறுவது சாம்பார், சாப்பிடுவது ரசம், அப்பளம், பொரியல், வடை, பாயசம், கறி, முருகன், மீன் குழம்பு, ஆம்லெட், ஆபால், பொடிவா. எந்த பெருசு இருக்கா பாரு. ஒண்ணுத்து விடுறது இல்ல. சீனி மாடு ஸ்கூல் ஊருக்குள்ள கிளிக் பண்ணிடலாம். ஆச்சாரி தெரியாத ஆயா கண்ணு குத்துருவாங்க. ஆயா பேர சாப்பிட்டா ஒண்ணும் கண்ணை குத்த மாட்டாங்க. ஓ நீ பாருண்ணா. ஆமா சார். சந்தோஷம் சந்தோஷம். சரி அதான் விடுங்க, ஒழுங்கா படிக்கணும். சரியா? சரி சார். இன்னைக்கு யார புரியுதா மாணவர் வராங்க, வரட்டு பார்க்கலாம். வாய் புச்சா யாரை சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு யாரு என்ன தெரியும்? வாய் நமக்கு தெரியாது யாரா சேர்த்துக்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்கம்மா வாங்க. பட்டா ஸ்கூலுக்கு பிகிர் வந்துக்குறா. வாய் வாய் ஒல்லியாங்க எடுத்து மச்சான் குண்டா வச்சு இந்த ஐயோ ஓச்சில தம்பி எடுவானே ஏப்பா. நேஷனல் காடி என்ன பாரு வேர்க்கு நீயே ஊத்தி கடை. வாய் எங்க ஆளு என்ன வாச்சி இருக்கறா. வாய் பாட்டா வீட்டு வாச்சிரா. எனக்கு வீட்டு வாச்சிரா. நம்ம பச்சால் கேது பேர் என்ன வரது? ஐயோ வாய் வாய் ஒல்லியாங்க எடுத்து வந்துட்டு நினைக்கிறேன். என்னடி கேக்குறானுங்க? ஏய் மச்சான் வந்துடா. மச்சான் வரலடா. ஏய் ஆளு ஒச்சல வந்து வந்துடா. ஆளு சப்பாகுது. ஏய் சட்டுமா ஊர்ல கடவா கேட்டு போ. சட்டுமா வந்துடாது. ஏய் நீ உன கேட்டு போறானே ஆளை பார்த்தா கண்டுபிடிப்படா. டேய் கிளாஸ்க்கு மானிட்டர் எனக்கு தெரியாதாப்பா. ஓட்டு வச்சிட்டு நான் நாலு கடை கணக்கு வச்சிட்டா. ரெண்டு மூணு வாங்க ஏய் டேய் தட்டால வச்சிருவா. அரவா என்ன நீ வந்துச்சு? போடா முடியும்டா. ஏய் அமைதியா நீ என்ன வந்துச்சுன்னா வரல. என்ன வந்தது? பா சார் ஒல்லியாங்கற பொண்ணு வயசு வந்துச்சுன்னா வரலடா சார். தலைமையிலே போற பாருடா. என்ன வார்த்தை இதெல்லாம்? ஏய் ஏய் அறிவில உனக்கு புத்தி இல்ல. சரி என்ன கேட்கணும் தெரியுது இல்ல. ஏய் அந்த வரல சொல்லிட்டு போயா. உங்க விளக்கமா சொல்லுவாங்க. நீ வரணும். சொன்னா நான் தினத்தந்தி பேப்பர்ல போடுறாங்க. தினத்தந்தி பேப்பரே நீதான்டா. ஏய் எக்ஸ்பிரஸ் ராஜி. அது எக்ஸ்பிரஸ் இது மாலை முரசு. ஏய் மச்சா பேசி நேரு வந்து என்ன பாத்து வச்சிருக்கா. கடவுளியா தாயே நீங்களா ஐயா பட்டா. ஐ பட்டாகுச்சிடி யா பட்டாகுச்சிடி பட்டாகுச்சிடி நா பட்டாகுச்சிடி பலவலனு மின்னோ பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி. அழகே அழகே உன்னை மனைவி ஜாக்கவா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ரெண்டு வைக்கிற அப்பதான் உருப்பட போறேன். ஏய் நம்ம என்னடா அது பாருன்னா பட்டா மூஞ்சி காரணம் பிள்ளை நெஞ்ச பேரு நம்மளுக்கு எப்படி மதியம் வாய் நாளை எதுக்கு அசிங்கப்பட்டா. ஓய் பாட்டு பண்ண என்ன கேள்வி நியூ சாங்ஸா பாடணும். ஓய் பாடுனா குண்டே
கடி வாங்க தோணுதா? அம்மா உன் பேர் என்னம்மா? சார் முழுவதும் காவேரி சார். வீட்டுல செல்லமா என்ன சாந்தி சாந்தி. பெயர்தான் சாந்தி முந்தன் அருகினில் நான் அடி சாந்தி சாந்தி என் சாந்தி. எங்க வாழ் சாந்தி? பாட்டு என்ன வாழ்ந்துருக்கா? தொடச்சிருப்பா. பாட்டு பாட சொன்னா கௌரவா இருக்கா? தட்டு ஓட்டி ஆகிறேன் சார். உன் பேருமா? சார் என்னுடைய பேர் காவியா என்ற சத்யா சார். சத்யாவை தேடி நானும் ஊர்வலம் உதவாங்கிதான் வருவேன். சரி அம்மா சாந்தி வாங்க உட்காருங்க. சரிங்க சார். இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ஒண்ணே வேண்டாம். இங்கிலீஷ் கத்து வேண்டாம். கம்முனு Oh God beautiful, oh God beautiful. She don't miss on. நான் எதுக்கு உனக்கு கையெடு நான் இருக்கல. நான் கத்துறேன் சார். உனக்கு படி பொதுவா லேடிஸ் மேல கை வைக்கூடாது. எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா? யாருக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கூடாது. அவங்க உங்க இடத்துல அவங்க உட்காந்து இருமாடு அவனை சொல்லிட்டு நீ என்ன செய்யற? சார் நம்ம பழைய பாருங்க சார். நீயே ஒரு குழவிதான் தள்ளி உட்கார. தள்ளிதான் உட்காரன் சார். தள்ளி உட்காரா தள்ளி உட்காரா தள்ளிதான் உட்காரன் தள்ளி உட்காரா. 43 பேர் உட்கார கேட்கல. 53 பேர் 10 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தா இருக்க மாட்டாங்க. என்ன சார் அதுக்கு பெட்ரோல் மேல ஏறி உட்காருவியா? என்ன பேரே கேட்டுங்களா? என்ன வேலை இது? என்ன உனக்கு அறிவில்ல? கேட்டா ஆண்களுக்கு தனி வரிசை, பெண்களுக்கு தனி வரிசை. இது கைப்படாத ரோஜா பழுக்கிறப்பா மேலே கைட்டாங்களா கருப்பு கட்டு போச்சா? அவ்வளவு கௌரவமா இருக்கிறவங்க ஓட்டல சண்டை போடுவீங்க கசுமாடு பேரு நாலு எருமாடு பேரு எருமை உங்க ஆளாட்ட சொல்லுவ யாரு வீட்டு பேசா சார் பள்ளிக்கூட விட்டு இப்படி போலாம் சார். அது ஒழுங்கா நீர் உன்னை சொந்த போயிடலாங்க. அமைதிருங்க. அம்மா சாந்தி உனக்குதான் அறிவில்ல புத்தி இல்ல. மாதிரி கூப்பிட்டு எழுந்து நின்று மாணவங்க பதில் சொல்லணும். கூப்பிட்டு நம்ம ஏஜி மரியாதை கொடுத்துக்கிறோம். நீங்க தான் கிடைக்கிறீங்க. பெரியவங்களை பார்த்தா வணக்கம்டா. பணிவு இருக்கணும் அந்த வாழ்க்கையில. சரியா? என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீ கம்பெனி மொத்த பேரு நீ தாண்டி கெடுக்கிற. என்னடா சொல்ற? அம்மா சாந்தி இன்னைக்கு முதலாக உனக்கு திருக்குறள் சொல்லி தர போறமா? ஏய் குழந்தை பாரு ஆர்வமா இருக்கு பத்தியா? ஆமா சார் சீக்கிரம் முன்னுக்கு வந்துருங்க. பட்டு முன்னுக்கு வந்துரு சார். வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. சரியா? நீதான் ஸ்கூல் லீடர். திருக்குறளை ஏற்றது யார் குழந்தைக்கு சொல்லிட்டா? நான் சொல்லி தரேன் சார். பாப்பா அண்ணா ஐயோ ஐயோ நானு கூட்டுட்டாரா பள்ளிக்கூட விட்டு வாத்தியார் போட்டா அண்ணனா மாமனா நான் டீல் பண்ணி உட்காரு. வாத்தியார் இருக்கிறனால அண்ணானு சிகிச்சை கொடுக்க தெரியா? பாப்பா அண்ணா திருக்குறளை எழுதியது யார் தெரியுமா? யாருன்னா? சாலமன் பாப்பையா சார். அவருக்கு டெய்லி கீழே சொல்றா சார். தினம் ஒரு குரல் விளக்குமுறை சொல்வார். எழுதியவர் அவர் இல்ல. ஆமா தெரிஞ்சாரு கம்மி லேடிஸ் முல்லாம் அச்சிங் பார்த்தாரா மச்சா எல்லாம் சிரிக்கிறாங்கடா. என்னடா இனிமேலமா சொல்லுவாங்க. ராஜா உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார். திருக்குறள் எழுதியவர் யாரு சொல்லு? பாலகாட்டு குஞ்சுமணி சார். குண்டுமணி எருமாடு. ராஜா நீங்க யாரா சொல்லுமா? யாரோ சொல்லுங்க. திருக்குறள் எழுதியவர் யார் சொல்லுங்க? நீ என்ன சொல்லு? ஸ்டாண்ட் அப் மேன். ஐயோ மா திருக்குறளை எழுதியது யார்?
செய்தி என் கிளாஸில் சேர மாட்டான் சார். என்ன அறிவா இருக்க மாதிரி போன சேர மாட்டான். கேட்ட உடனே பட்னி சொல்லக்கூடாது. நம்ம மரியாதை என்னத்துக்கு ஆகுது? உடனே சொல்லணும். அதான் நுட்பமான அறிவு. அம்மா சொல்றியம்மா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சொல்லி தலைக்கிறாங்க. ஏன் வேணும் இந்த மாதிரி பண்ற? கட்டு மேல இருக்குன்னா இல்லாத மேல கையில் இருக்கிறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவான் முதற்றே உலகு. அருமை அருமை. சார் அம்மா என்ன திருக்கலுமா சொல்லுங்க சார். நீ சொல்லுமா. சரிங்க சார். மாட்டாடா அழகின் காரணம் என்ன? அடுக்கு பாதாடம். பொண்ணோடு சோப் போட்டு பொண்ணு சோப் போட்டா கண்ணு மாரி ஆயிடுவேன். சொல்றியம்மா. சரிங்க சார். கற்க கசடலே கற்கே கசடலே கற்பவை கற்றபின் கற்பவின் கற்றபின் நிற்காத. அது போங்காட்டா இருக்கு சார். என்ன துணி முடின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக பண்ண பார்த்தா சிரிப்படுது. அதான் திரும்பி வச்சு கொண்டு திரும்பிக்கிறோம். இருமாடு இருமாடு. நம்ம 2 பேருக்கு ஒரு பொருத்தம். பல்லுக்கு பல்லு குள்ளுக்கு நீ பண்ணாதீங்க ராஜா. சொல்லு அமைதியா இருக்க. இருமாடு. இன்னைக்கு தான் வந்து குழந்தைங்க என்ன நடக்க படிக்குது பார்த்தா நீங்களா இருக்கீங்க. கீழி மாடு சார் பக்கத்துல நிக்க வச்சு யாத்திரிங்க அதுக்கு ஏத்து எங்களை தலைவா கரை எங்க தேறான் கிட்ட வாமா. போட்டு நவுத்துச்சா நீ ரொம்ப துரோகம் பண்ற சார். இல்லடா அவங்கள வச்சு சொல்லும்போது நீட்டா சொல்லி விட்டுறேன். லேடிஸ்க்கு சொல்லும்போது மட்டும் விட்டு விட்டா சொல்றேன். அது பின்னாலே சொல்லிட்டேன். நீட்டா சொல்லு சார். ராஜா பார்க்கலாமா. சரி சொல்லுமா. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயலும் கற்கை நன்றே. போச்சா போச்சா வாயே நான் கூட சொல்லுவேன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போயினும் கற்கை நன்றே. பாத்தியா ஏய் பாத்தியாடா. சார் அது திருக்குறள் தப்பு தப்பா சொல்லுது சார். என்ன தப்பு? சார் அந்த திருக்குறள் அதுவே சொல்லக்கூடாது சார். எப்படி சொல்லணும்? அது சொன்னது தப்பு சார். ஆ. நான் சொல்லிட்டு கிடைக்கா சொல்லு ராஜா. கடிக்கும் நண்டே குடிக்க போறான். குழந்தை என்ன அழகா சொல்லிட்டு முரண்பாட சொல்லிட்டு நீ சொல்லுமா. யாகவராயன நாகாக்க யாகவராயன் நாகாக்கு காவாக்கால் காவாக்கா சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு மச்சான் பாத்தா என்ன சொன்னா தெரியா? யாருக்கு தெரியாத அந்த பொண்ணா காவாய் மானத்தை வாங்கிட்டு போடுங்க. ஏய் காவா இல்லடா. யாகவராயன நாகாக்கனா ஒரு மனிதனாக பிறந்தால் எதை காக்கவும் இந்த நாவை காக்க வேண்டும். இந்த நாவை காக்க வச்சுக்க சொல் என்ற குற்றத்திற்கு அகப்படுவோம். அதாவது ஒரு பொண்ணு கொட்டிட்டா அள்ளிடலாம். ஆமா ஒரு வார்த்தை விட்டா மீள முடியுமா? முடியாது சார். அதான் ஏய் நீ காவாய்க்கான்னு நான் அதான் காட்டு பார்த்தேன். ஏரியில மீன் பிடிக்கிற அதை பத்தி தான் உங்களுக்கு வரும். 5000 5 லட்சம் ரூபாய் ஊத்தியால எடுத்துட்டு மது தட்டு விட்டு சரியா? ஆமாமா சரி அதெல்லாம் விடுங்க. திருக்குறள் தான் சொல்லுங்க. ஒரு எளிமையான கணக்காக சொல்லு பார்க்கலாம். சார் கணக்கா சார். ஆமா. நான் கணக்குல புளி சார். கரைச்சி ஊத்தி போறாங்கம்மா. அந்த புளியில சார் புளி சார். ஆமா சார். எதுல வேணாலும் கேளு எப்படி வேணாலும் கேளு எதுல வேணாலும் கேளு சார். 1 கிலோ மிளகாவை காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சார். பாஜரி மாதிரி ஏய் எந்த மிளகாய் தான் பரவாயில்ல. அதை இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும்? அவங்க 2 பேருக்கு சீது வேதி வரும். உங்க 2 பேருக்கு வரலையே இருமாடு. மாடுகிட்ட மாறி இருக்காங்களே. ஐயா 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 எங்கலையா? அதங்கறீங்களா எங்கடா? நீங்க போங்க. ஏய் நான் செல்லே ஆஃப் பண்ணிட்டேன் சார். அது செல்லு கேட்டு போடு நான் உனக்கு போடா. பள்ளிக்கூடம் முடிந்தது வீட்டுக்கு கிளம்பலாம். சார் மத்தியானம் சோறு போடல சார். இப்பதான் வேகுது. எங்களை பார்த்தா தான் வேகுது. ஏய் ஆயாவ சீட்டுல நான் சாப்பிட்டு போறேன். எங்க செய்யறா அந்த கேள்வி வரும்போது தான் குளிச்சுக்கிறான். வருகிறது ஏன் என்ன பண்ணி ஏய் தவுத்திரா குளிச்சியா சரி மச்சான் குளிச்சான் இவன் மொத்த குளிச்சுடா பாயிண்ட் கேட்டண்டியா வாஜர் பாட்டு இரு அதான் விடுங்க. நாளைக்கு நேரத்தோட வரணும் சரியா? சரி சார். சார் இதுக்கு மேல நான் பொறுப்பா நடந்துக்கிறேன் சார். காலையில ஏழு உடனே பள்ளிக்கூடம் வந்துச்சு சார். உடனே பள்ளிக்கூடத்துல படி வச்சுறேன். போர்டுலாம் வச்சு தேடி படிச்சுறேன். தண்ணி கொண்டாந்து வச்சுறேன். சாக்கு சேர்த்து வச்சு சார் நம்ம தெரு தானே பாருங்க. ஆமாம்மா இந்த பையனை விட்டு வாதியர்க்கே வேலைப்படுறீங்க. தலைமையில தூக்கி போற சைக்கிள் மாட்டி கிடாச்சுனா ஏய் நீ நல்ல பிள்ளையா இருக்கணும்யா. நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்தை வந்தாதான் உன்னை பெற்ற தாய் தந்தைக்கு பெருமையா. சார் சினிமா சிக்கி போறாரு சார். சரியா கை தூக்கு சார். ஏய் சரியா எங்க பண்ணிடும் வரட்டுமா?
முறுக்கிற கஷ்டம் வச்சிருக்கேன். அதானே கேட்டேன், 2 கஷ்டம் வச்சாந்து வச்சுக்கிறேன் பாரு. கேட்கலாமா? நல்லா இருப்பீங்க. நல்லா ஓசியே ஓசி அடிக்குது சார். ஓய் மச்சான். நேரா ஆகி போச்சு. நேரா போய் கருவா சுட்டு, மலாடு குடிச்சிட்டு கத்திர குடிச்சிட்டு போறான். போ மச்சான், கை தூக்கு கத்திர சொல்லுங்க. டேய் பல்ல யாரடா? ஏய் பல்ல யாரா ஓய்? டேய் வாடங்க மச்சான் யாரா பல்லன்னு கூப்பிடுறா? யாரு கூட்டா? டேய் பல்ல வாடா. வாடங்க ஈத்தக்கல வாடங்க நீ என்னைய கூட்டா? டேய் வாடங்க ஆனக்கல ஒண்ணுதானே மச்சான், மச்சான், என் ஆளு என்ன கூப்பிட்டு போயிட்டு நான் போய் பேசிட்டு வரட்டா? வந்து பாக்கக்கூடாது. இங்கே நான் பேசிட்டு வரேன். இருவாய் பேசும்போது தவிர நான் கல்லு முச்சி போட்டு மாட்டேன் ஓய். கண்ணு முச்சு போட்டு வாய். நான் போய் பேசிட்டு வரட்டா? இங்கே என்ன? பொட்டி சாப்பிடுறேன். ஏய், என்ன? என்ன கையா என்ன? மேல கை வைக்கறா என்ன? அறிவில உனக்கு யாருக்கா? புத்தியில என்ன? பாதி கூப்பிட்டு எழுந்து பதில் சொல்லணும். சொல்ல மாட்டேன்னா? சொல்ல மாட்டியா? ஒரு ஆம்பளை புள்ள சட்டை போட்டு வா. ஓட்டு வர மாட்டேன்னா? என்ன பொம்பளை பிள்ளையாடா நீ? அவன் அவுட்டா வருவேன்னா? பூ வச்சு வந்துக்கிற? அவுட்டா வச்சுக்கிட்டு வருவேன்னா? என் பொண்ணு முடிஞ்சு பையா. ஏய், என்ன நினைச்சிருக்கிற? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. என்னாதியா? என்னன்ற? என்ன? அக்கா போடு. போன போட்டு அவதியா இருந்தா எங்கடா உனக்கு என்னடா? போடுங்க போடுங்க. தொலைச்சு போடுவேன். சும்மா இந்த சிக்கத்தை கலரி விட்டாடா. கிச்சன் ஆகி போச்சு. பாத்து, நான் போய் அவளை டீல் பண்ணிட்டு வரேன். நான் பின்னால நில்லு. கோவம் தான் எனக்கு தவிச்சு நவுத்துவான். பாத்துட்டு போறோம். ஏடிச்சு முன்னால அசிபத்து போறேன். இல்ல இல்ல நம்ம ஏய், வாடி. ஏய், யார் மேல கை வைக்கிறா? ஏன் தெரியுமா? ஏன் லவுடி நானு. லவுடியா? ஏய், ரவுடிடியா? ரவுடி. கொண்டு கொண்டு மேல கை வைக்கிறா? 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல பச்சுக்கிறேன். ஆனா 9 வருஷம் 9. யாரு 9? நான் 9 வருஷமா ஒரு கிளாஸ் இருக்கிறேன். உன்னை என்ன சொல்றது? என்னடியா? நாங்களாம் யார் தெரியுமா? அம்மா நாங்களாம் ஹை கிளாஸ். நீங்க? நீ லோ கிளாஸ் பையன். ஒரு மரியாதை இல்ல, ஒரு மேல் வரப்பு கீழ் வரப்பு வித்தியாசம் இல்ல. எல்லா வேர்ப்பையும் தாண்டி மாய போகுது. மேல் வரப்பின்னா கீழ் வரப்பின்னா அதனால என்ன பேசிக்கிறான்? என்ன நினைச்சிருக்கிற? என் மேல கை வைக்கலாமா? என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன். ஒரு பெண்ணை கடைக்கு எப்படி பேசுறான்? பாடி போடி என்னடி? அந்த மேல கை வச்சேனே. கை கீழ வைடா. கை கீழ வைடா. ஒழுங்கா கை கீழ வைடா. ஏய், கிளி கிளி தெரியாம நம்மள வஜர ஆளா மச்சான். சொல்லிட்டு ஓய். ரைஸ் மில்ல பண்ற மாதிரி பாத்தீங்களா? மச்சான் எவ்வளவு கிஸ் அடிச்சுக்கிறாடா உங்களுக்கு. அம்மா என்ன மாறி நல்ல வரையில் முடித்து விட்டேனப்பா. எந்த வரையிலப்பா? என்னப்பா? உங்களுக்கு திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசை. திருமணமா? என்னப்பா சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கிறோமே. என்னப்பா? தீரத்தக்க பருவத்திலிருந்து விட்டால் பெண்மகளை பார்த்துக் கொள்வது என்னோட கடமை. உலகத்தில் ஒரு ஆடவனை பார்த்த திருமணம் செய்து முடிக்க வேண்டியது என்னோட கடமை. அப்பா, நான் சொன்ன வார்த்தை மீறக்கூடாது. உங்களுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம்.
என்ன திடீர்னு சந்தோஷமான விஷயமா? ஆமா. என் மகனுக்கு ஒரு வார்த்தை நீங்க எங்களை கேட்கலாமா? எல்லா உரிமை இருக்கு உங்களுக்கு. அப்படியா? காவேரி எப்ப போயிட்டு போறியோம் என்ன வேலை பத்தி நீங்க பிளேன் விட்டீங்கன்னா அம்மா தூரத்துல வந்து தூங்கி இந்த ஏன் விடுறது இல்லை நீங்க தூக்கத்துக்கு வர என்ன சொன்னா என்ன சொன்னா எதுக்குடா வந்தா சந்துட்டு வராரியா இல்லாட்டி காவல் நான் தான் வேலைக்கார என்னுடைய மனைவிட என்னங்க கட்டி சொல்லுங்க நானே டீசல் கொடுக்கறானே கத்திரி எண்ணெய் விட்டு வச்சிக்கலாம் எங்க போன எங்க போன நீ மாமா யாரு மாமா யார் மாமா இல்ல இவர் மாதிரி எனக்கு ஒரு மாமா இருந்தார் மாவுல கட்டி பார்த்தேன் அந்த மாமா வேற இந்த மாமா வேற அப்படியா என்னுடைய அண்ணன் அவரு. இல்லனா நம்ம யாரு அண்ணியா எல்லாம் புரிஞ்சா வேண்டுமா நல்ல விஷயமா உனக்கு எப்படி தூக்கம் வரலாம்? என்னமா ஏண்டா கல்யாணமா உன் தலை நடக்குது. எங்கிட்டு வர உனக்கு? கல்யாணமே நல்மலியா ஆமாண்டா. பந்தல அங்க போட்டு ஓ மறுபடியா மாமா மறுபடியா போகிறாரு எங்க மாமா நெல்லு சோறு ஆக்கட்டுமா அம்மா சோறு ஆக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே யா மருமகனே சொல்லுங்க மருமகனே நெல்லு சோறு வேணாம் மாமா எனக்கு கம்மச்சோறு வேணாம் மாமா குளிர்ந்த போதும் மாமா யாரும் மாமா குளிர்ந்த போதும் மாமா கோழி கறி ஆக்கட்டுமா ஆட்டு கறி ஆக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே யா மருமகனே சொல்லுங்க மருமகனே கோழிக்கறி வேணாம் மாமா எனக்கு ஆட்டுக்கறி வேணாம் மாமா பன்னிக்கறி போதும் மாமா சின்ன பொண்ணு வேணுமா இல்ல பெரிய பொண்ணு வேணுமா சொல்லுங்க மருமகனே யா மருமகனே சொல்லுங்க மருமகனே சின்ன பொண்ணு வேணாம் மாமா எனக்கு பெரிய பொண்ணு வேணாம் மாமா அத்தை மட்டும் போதும் மாமா மாமா மத்தது எனக்கு வந்தே மருமகன் நல்லா ஆமா இங்க என்ன நடக்குது இப்பதான் இங்கதான் உறவு இல்லையா? ஆமா நீங்க பாத்த போயிட்டு இருக்கீங்க எங்க பாத்த நான் போயிட்டுங்களா ஓ அதனால நீங்க பாட்டுக்கிறீங்க. என் தங்கச்சி வந்திருக்கா மைத்தூர் வந்திருக்காரு நல்ல வேலையா பேசுவோம். அந்த பக்கம் திரும்பி கும்பிடுமா இப்படி வா ஏங்க இதுல சின்ன பொண்ணு எது பெரிய பொண்ணு எதியா பெரிய மக அவதான் பெரியவா. இது பெருசா அது சிறுசா பாக்குற கூட என்ன சொல்லுவாங்க சின்ன பொண்ணு பார்த்து குண்டு வருதுன்னு பெரிய பொண்ணு பார்த்தா சப்பாத்து ஆள் ஒல்லியா சப்பியாக்குறேமா இந்த மாதிரி ஸ்லிம்மா இருந்தாதான் நல்லா இருக்கும். சரியா இந்த மாதிரி இதை உனக்கு தூக்கி பொண்ணு மெதிக்க முடியும். நான் வந்து எங்க பையனா என்னதான் பண்ண வச்சுக்க முன்னின்னு சின்னவனா இல்ல அப்பா அத்தையும் மாமா எதற்கு வந்திருக்காங்க? பார்க்க வந்திருக்காங்க. அத்தை என்னதானே பெண் பார்க்க வந்திருக்கீங்க? மாமா எங்க இருக்கிறாரு? பெரியவா இருக்கிறா என்ன அடக்கா யாரு? ஏமா கொண்ட காக்கா. பெரிய வீட்டுல சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்களா கவர்மெண்ட் கட்டி விட்டுற வரைக்கும் ஒரு ஆணி குனி வச்சு அடியா இருடி இங்க வாடி இங்க போய் பேசிட்டு இருக்கேன். உனக்கு தான் கல்யாணம் நிஜமாவா? ஆமா உண்மைதாமா அத்தை உண்மையாவா? உனக்கு கல்யாணம் ஐயோ பரிசு போடுங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நல்ல தட்டு மாத்துங்க. சம்மந்தாலே பெண் எது பொண்ணுள்ளது பெண் உணவு பொண்ணுனது பெண் எது பொண்ணுள்ளது உணவு பொண்ணுனது
பெண்களுக்கு பொண்ணுள்ளது என் உனது பொண்ணு ஏய், எல்லாம் உங்கள்ட்ட உங்களுதா? வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுடையமா? எனக்கு வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை வேற நல்ல ஆளே கிடைக்கலையா? ஏம்பா போய் வெள்ளிக்கிழமை கல்யாணம் வெளியே போய் சனிக்கிழமை சனி வந்து பார்த்து முடியாது, சனிக்கிழமை வேணாம். ஞாயிற்றுக்கிழமை நாய் படாது, அன்னைக்கு வேணாங்க. திங்கட்கிழமை ஆனா திங்கக்கிழமை டீ பண்ணால